ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அழகே அழகுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மலரும் மதியும் பேசிக்கிறாங்க. மலர் வந்து சொல்றாப்புல, "சுரேஷுக்கு இந்த வேலை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைச்சு. தங்கராஜ் அண்ணன் தான் இதுக்கெல்லாம் காரணம். தயவுசெய்து நீ வந்து வாபஸ்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏதாவது உன்னால முடிஞ்சா செய்யு" அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம மதியம் வந்து திருப்பி குடுத்துறாங்க. "நீங்களும் கடைசி இந்த பாயிண்ட்டுக்கே வரீங்க" அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க மாமியார் வந்து, "என்ன வேலைலாம் முடிச்சா?" அப்படி இப்படின்னு கேட்க, மலர் வந்து, "எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் அத்த" அப்படின்னு வந்து சொல்றாப்புல. மதியம் வந்து சொல்றாப்புல, "நான் காலேஜுக்கு போணும்" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் என்னால முடியாது. நீ போய் உங்க மாமனார்ட்ட கேளு" அப்படிங்கிறாப்புல. அவங்க மாமனார்ட்ட கேட்க, முதல்ல மாட்டேங்க சொல்லாம, "அ எங்கேருந்து எங்க இருக்கு? அம்பத்தூர்ல. எப்படி போவ? பஸ்ஸுல. சரி, ஒரு 2 நாள் லீவ் போட" சொல்றாப்புல. முடியாதுங்கிறாப்புல. "படிப்பு பசங்களுக்கு போயிடும்" அப்படிங்கிறாப்புல. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி அனுமதி குடுத்துறாப்புல. அவங்க மாமியாருக்கு ஒரு மாரி ஆயிருது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மதியம் நம்ம மலரும் வந்துட்டு வெளியில உட்காந்து குழந்தையோட கொஞ்சி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது வந்து, இந்த மாரி பழச எல்லாத்தையும் வந்து 2 பேருமே மாறி மாறி பேசியிருக்காங்க. இங்கிட்டு நம்ம சுரேஷையும் பாக்யராஜையும் காட்டுறாங்க. பாக்யராஜ் வந்து சுரேஷ்க்கு அட்வைஸ் பண்றாப்புல, "அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான். நீ பார்த்து பழகி பேசு" அப்படிங்கிறாப்புல. சரின்ட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம மலர் வந்து திட்டிக்கிட்டு இருக்காப்புல. இவங்க 2 பேரும் வெளியில சாப்பிட்டதுன்னு சொன்னோனே, "உங்களுக்காக நான் சப்பாத்தி, பன்னீர்லாம் செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டா போச்சு. நாளைக்கு காலையில உங்களுக்கு இதான்" அப்படிங்கிறாப்புல. 2 பேரும் ஓகே அப்படின்னு சொல்ல, "எதுக்கு? நான் குடுத்தா அப்புறம் உங்க அம்மா என்னைய திட்டுறதுக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு மலர் கோவப்பட்டு உள்ள போக, பாக்யராஜ் பின்னாலே போறாப்புல. சுரேஷ் வந்து நம்ம மதிகிட்ட வந்து பேசிட்டு இருக்காப்புல. இந்த மாரி தவறு நடந்தது, எப்படி தவறு நடந்தது? அதுக்கு என்ன காரணம்? அவங்க அப்பாவோட அருணார் கல்யாண நாள் தான் இந்த மாரி ஆயிப்போச்சு. அப்படி இப்படின்னு சொல்லி என்னவோ சமாதானம் சொல்லி பார்க்குறாப்புல. மதி காதுலயே வாங்க மாட்டேங்கிறாப்புல. கடைசி மதிய வந்து குத்தம் சொல்ற மாரி சொல்ல, என்ன பத்தி என்ட்ட ஏன் கம்ப்ளைண்ட் வைக்காதீங்க நீங்க" அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து மூக்கோட உடைக்கிறாப்புல. யாரு? சுரேஷ். இவன் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறான்ட்டு தனக்கு தானே பேசிக்கிறாப்புல. பார்க்கலாம் ஒரு